உங்களோட வாட்ஸ்அப்பில், உங்களோட மெயிலில், இல்லாட்டி உங்களோட ஃபோன் இதில் வந்துட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, ஹேக்கர்ஸ் யாரும் உங்களோடதை ஹேக் பண்ணிடக்கூடாது, ஓடிபி யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, உங்களுடைய மெயில் ஐடியை ஹேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நாம் இப்போ சேஃப் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. உண்மையிலே நேற்று நடந்த ஒரு விஷயம், நீங்கள் யாருமே சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஏஐ உதவியோட ஹேக்கர்ஸு அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை பிரேக் பண்ணி உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து கூகுள் கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ இதை வந்து ஜீரோ டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ டே வல்னரபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, உங்களோட வீடு வந்து சேஃபாக இருக்குது, நீங்கள் எங்கெங்கே வீடு கதவில் இருக்குது, ஜன்னல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு டோரோ இல்லாட்டி உங்களுக்கே தெரியாத சீக்ரெட்டான ஒரு பிளாக்கோ ஒரு ஓப்பனிங்கோ இருக்கும் உங்கள் வீட்டில். அதை உங்களுக்கு முன்னாடி திருடன் கண்டுபிடிச்சிடறோம். அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஜீரோ டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரில் சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு கூகுள் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை பிரேக் பண்ணி உள்ள நுழைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏஐ வந்து இத்தனை நாள் கோடிங் எழுதிட்டு இருந்தது. இப்போ கோடிங் இல்லாமல் அடுத்த கட்டத்தை தாண்டி இன்னொரு சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு கம்பெனியோ உருவாக்கின கோடை பிரேக் பண்ணி அதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போகிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு. ஹேக்கர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இது என்னன்னா, நாளைக்கு எல்லாருமே ஹேக்கர்ஸாக மாறிடுவாங்க, மக்கள் எல்லாருமே. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், கேன்வா வந்ததுக்கப்புறம் டிசைனிங்னா என்னென்னே தெரியாதவங்க கூட ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஹேக்கிங்னா என்னென்னே தெரியாமல் அவங்க கூட போயிட்டு எனக்கு இந்த பேங்க்கில் இருக்கிற சாஃப்ட்வேரை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு கோடிங் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கூட கேட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து ரொம்பவே எவால்வ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. என்னென்னா, இந்த ஹேக்கிங்கை ஏஐ யூஸ் பண்ணி இப்போ ஹேக் பண்ணுறத அதை பிரேக் பண்ணுறதுக்கு நிறுவனங்கள் முயலும். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ ஒரு பக்கம் த்ரெட்டன் அதிகமாகிட்டு இருந்தாலும் அதன் மூலமாக வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏஐ எல்லோரும் கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.